Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியா க்ரீமியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ட்ரை ஸ்பைசஸ் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். ஒரு நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. ஜீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கங்க. வெங்காயத்தை வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக செவந்து வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கங்க. கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. இது வந்து வீட்டில் அரைச்சது, நீங்கள் வந்து குழம்பு தூள்னு கூட சொல்லுவாங்க. உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் விற்கிற வந்து மல்லித்தூள் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மசாலாஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்க காளானை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அப்போ தான் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த காளானை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மஷ்ரூமோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்திங்கன்னா இருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம காளானை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காளான்லேருந்தே தண்ணி விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் காளான் வந்து ஒரு 50% மேலே நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி கம்மியாக சேர்க்குறேன் கிரேவி மாதிரி செய்கிறதுனால. நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறீங்க, நிறைய பேருக்காக செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பியும் மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. வெயிட் பண்ணுங்கள், இது இன்னும் முடியலை. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடும்போது ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட் பேஸ்ட் ஆட் பண்ணுறது தான். முந்திரி பருப்பை வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூடவே கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அந்த மாதிரினா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கங்க. இதுக்கு பதிலாக கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதோட ஃப்ளேவர், இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் வந்து ஜீரா ரைஸ் கூட சர்வ் பண்ணேன். நீங்கள் இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.